வணக்கம் மக்களே. வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன, அதோட கதை என்ன, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். வைகாசி விசாகம் அப்படின்றது 22/5/2024 புதன்கிழமை தொடங்குது. அதுவும் விசாக நட்சத்திரம் காலையில் 8:18க்கு தான் தொடங்குது. பௌர்ணமி 7:14க்கு தொடங்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு என்ன சம்மந்தம், ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். முதல்ல விசாகம் அப்படின்னா வசந்தங்கள் தரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறது. வாழ்வில் வசந்தங்கள் தரக்கூடிய காலம்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா வீணா பறவைன்னு அர்த்தம், மயில்னு அர்த்தம். சாகன் அப்படின்னா பயணிப்பவன் அர்த்தம். சாகன்னா பயணிப்பவன். மயில் மேல் பயணிக்கக்கூடிய முருகப்பெருமானை விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க இந்த கதைக்கு போவோம். பராசர முனிவர்னு ஒரு முனிவர், அவருக்கு 6 புதல்வர்கள். அந்த 6 பேரையும் வாங்க குளத்துக்கு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கார். இந்த 6 பேரும் சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரங்க, எல்லாம் சரியான வாள் போல். எல்லாம் குளத்தில் இறக்கி விட்டோன்னா குளத்தை அந்த பாடுபடுத்தி அங்கே உள்ள மீன்களுக்கும் தவளைங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுற மாரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. முனிவர் சொல்லி எச்சரிச்சிருக்கார், வாங்கப்பா மேலே ஏறுங்க, உங்களால் அதுங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுது. கேட்கல அந்த பசங்க. அங்கே உள்ள மீன்கள் எல்லாம் செத்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு அந்த முனிவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க, உங்களால் மீன்கள் செத்து மிதங்கிடுச்சு, நீங்கள் எல்லாம் மீன்களாகவே மாறிடுங்க அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டார். அந்த 6 புதல்வர்களும் மீனாக மாறிட்டாங்க. சரி, இதுக்கான விடிவு காலம் தான் என்ன, நாங்கள் இதுலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் சாப விமோச்சனம் கொடுங்கன்னதுக்கு, உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்க போகிறது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க இந்த சாபத்தில் இருக்கும் போது ஒரு நாள் பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க, தன் குழந்தையான முருகருக்கு ஒரு தங்க கிண்ணத்தில் ஒரு ஸ்பூனில் எடுத்து பால் ஊட்டி விட்டுருக்காங்க. அப்போ முருகனோட வாயிலேருந்து அந்த பால் சிந்தி கீழே இருக்கிற அந்த குளத்துக்கு போய் அந்த மீன்கள் அந்த பாலை பருகி அது சாப விமோச்சனம் அடைஞ்சிருச்சான். அப்போ நேராக திருச்செந்துக்கு போய் அந்த அந்த முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து சாப விமோச்சனம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாளை தான் வைகாசி விசாகம், அதாவது அவர்களுக்கு வசந்த காலம் வந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் முருகனை வணங்கணும்னா இந்த காலத்தில் இருந்து நமக்கு வசந்த காலம் வந்துடும், நல்ல சந்தோஷமான எதிர்காலம் அமையும், செல்வ செழிப்பான எதிர்காலம் அமையும் அப்படின்றது ஐதீகம். அந்த முனிவர்களுக்கு எப்படி வசந்த காலம் வந்து விடிவு காலம் வந்ததோ நமக்கும் முருகனை வணங்கினால் வரும். கோடையோட வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வைகாசி விசாக காலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் முருகருக்கு எல்லா கோயில்லையும் பாலபிஷேகம் நடக்குங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஏதாச்சும் ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டரோ பால் வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷமானதுங்க, இது ரொம்ப நல்லது. அதனால் நம்ம முருகரை வேண்டும் போது விரதம் எடுக்கிறவங்க விரதம் எடுங்க, கல்யாணம் ஆகணும் குழந்தை பேர் வேணும் அப்படின்றவங்க விரதம் எடுக்கணும்னா எடுங்க. இல்லை முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண வேணாம், கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கோயில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை நம்ம சாமி படத்துக்கு முன்னாடியே வச்சு பூஜை பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான நல்ல முக்கியமான நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.